லூர்து தொலைக்காட்சி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு திருவருகை கால வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஃபைண்ட் ஜாய் இன் ஸ்மால் திங்ஸ். இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சியை சிறு சிறு காரியங்கள்ல பாருங்க அப்படின்னு சொல்லி கற்றுத்தர்றாங்க. இசை வகுப்பு வழக்கமா நான் நடத்துறது வழக்கம். அதுல ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்பதாக ரூத் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு இளம் பெண் என்னிடத்தில் வந்து இசை கற்றுக்கொள்ள வந்தார்கள். நல்ல அருமையாக பாடக்கூடிய திறமை, இசை மீட்டக்கூடிய திறமை. உண்மையிலுமே அந்த குடும்பத்தை பார்க்கிற போது எல்லோருமே பொறாமைப்படக்கூடிய அளவு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாய் அந்த குடும்பம் இருந்தது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the happiest people they don't have everything, best of everything, they just make the best of everything. மகிழ்ச்சியா இருக்கிற குடும்பங்கள்ல எல்லாம் இருக்கு, அதனால அவன் மகிழ்ச்சியா இருக்காங்கிறது கிடையாது. இருக்கிறதை கொண்டு அவர்கள் மகிழ்வாய் இருக்கிறார்கள். அந்த தந்தை ஒரு எளிய வேலையை செய்யக்கூடியவர் தான். தாய் ஹோம் மேக்கர், வீட்டில் தான் இருக்கிறாங்க. 3 பெண் குழந்தைகள். பல சமயங்கள்ல மற்றவர்கள் பேச நான் கேட்டு இருக்கிறேன். 3 பிள்ளைய பெத்துட்டாரு, இந்த குடும்பம் என்னாக போதோ, எதிர்காலம் என்னாக போதோ அப்படின்னு சொல்லி பேசுகிற போதெல்லாம் அந்த தந்தை தாய் இந்த பிள்ளைகளை அப்படி பாசமா வளர்த்தாங்க. சின்ன சின்ன காரியங்கள் எளிமையிலையும் அவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள். அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன விழாவையும் ஒரு பெரிய செலிப்ரேஷனா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இணைத்து மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கொண்டாடுவார்கள். அந்த தந்தை இறந்த போது மறைவுரை வச்சப்ப நான் சொன்னது அதுதான். உங்க அப்பா உங்களுக்கு சொத்தை கொடுக்கல, உங்க அப்பா உங்களுக்கு பெரிய இதெல்லாம் செய்யல, ஆனா மகிழ்ச்சிங்கிறது என்ன, அதை உண்மையா எப்படி அடையலாம் அப்படிங்கிறத வாழ்ந்து உங்களுக்கு காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். எளிமையில, தாழ்ச்சியில, கீழே இருக்கக்கூடிய நிலையில, பெரிய வசதி இல்லாத நிலையிலும் கூட மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்பதற்கு இந்த குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு உண்மையாலுமே கடவுளை தேடுகிற ஒரு குடும்பமாய் அந்த குடும்பம் இருக்கிறது. அந்த கணவர் இறந்த பிற்பாடு தடுமாறுமோன் பயந்த சூழ்நிலையில மகள் இன்றைக்கு நல்ல ஒரு நிலையில வந்து அதே போல அதே மகிழ்ச்சி, அதே சந்தோஷம் இன்னைக்கு அந்த குடும்பத்துல சிறப்பா இருக்கிறது. பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலைக்கு அடுத்தடுத்து வருவதற்குரிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பல சமயங்கள்ல எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி இல்லாமல் தடுமாறுகிற குடும்பங்களை பார்க்கிற போது பரிதாபம் தான் வருது. உண்மையிலுமே எது மகிழ்ச்சி, எது நிறைவு அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள இந்த குடும்பம் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இந்த குடும்பத்துல அன்பு அதிகமா இருந்துச்சு, இந்த குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமா இருந்துச்சு. ஒருத்தர் குறை சொல்லி பார்த்ததில்லை, ஒருத்தர் சண்டை போட்டு பார்த்ததில்லை, ஒருத்தர் தட்டி கொடுத்துக்குவாங்க, ஒருத்தர் தாங்கி பிடிப்பாங்க, ஒருத்தர் தூக்கி விடுவாங்க. குறிப்பா அந்த கணவர் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது இந்த பெண் பிள்ளைகள் அந்த கணவர் செய்யக்கூடிய கடினமான வேலைகளை செஞ்சு குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போனாங்க. உண்மையாலுமே அதெல்லாம் எங்க அப்பா எங்களுக்கு ஒன்றும் சேர்க்கலன்னு குறை சொன்னதே இல்லை. அவ்வளவு அழகா கடவுளுக்கு மகிழ்ச்சியான ஒரு சாட்சியான குடும்பமாய் வாழ்ந்தார்கள். 1 கொரிந்தியர் 16:14 சொல்கிறது போல, நீங்கள் செய்கிற அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இன்னைக்கு இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இணைந்து ஜெபிப்போம். குவாலிட்டி ஆஃப் டைம், குவான்டிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கிறத விட குவாலிட்டி ஆஃப் டைம். நீங்க குடும்பத்தோடு செலவிடக்கூடிய நேரம் அதிகமா இருக்கட்டும். உங்க குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த பரிசை விட, விலை உயர்ந்த பொருட்களை விட விலை மதிப்பில்லாத உங்க நேரத்தை கொடுங்க. குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க, கணவன் மனைவியோட உட்காந்து பேசுங்க. செல்போனுக்கு இன்னைக்கு ஓய்வு கொடுங்க. இன்னைக்கு தூரத்தில் இருக்கிற மனிதர்களோடு தொடர்பில் இருக்கிறோம், இல்லத்தில் இருக்கிறவர்களோடு வெறுப்பில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல இன்றைய செயல் திட்டமாக குடும்பமாய் இணைந்து ஜெபமாலை நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, அந்த எளிய குடும்பத்தை போல எம் குடும்பங்களில் மகிழ்ச்சி ததும்பி வழியட்டும். கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவுக்காய் நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள், புனித யோசேப்பு மாட்டு தொழுவத்தில் இயேசுவை மகிழ்ச்சியோடு பெற்றெடுத்தார்கள். குறை சொல்லவில்லை. இருப்பதில் மகிழ்வை கண்டார்கள், இருப்பதில் நிறைவை கண்டார்கள். நாங்களும் அத்தகைய ஒரு வாழ்வு வாழ எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். ஆமென்.